எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன பண்ணலையா? அவமானத்தை எண்ணவில்லை. அவர் அவமானத்தை எண்ணாததினாலே அவர் நம்முடைய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அவமானங்களை எல்லாம் அவர் நீக்கி போட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டார். உண்மையா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா சாபங்களை, எல்லா பாவங்களை, எல்லா நோய்களை, எல்லா வியாதிகளையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில அந்தரங்க கோலமாக்கி அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டதுனால இன்னைக்கு நம்ம அதுல இருந்து எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விடுதலையாகி இருக்கிறோம். இன்னைக்கு பரம்பரை சாபன்றது யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசமா நம்ம சொல்லணும்ல, யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு யாரை கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரோட வேலை என்ன தெரியுமா? ஆவியானவர் நம்ம கூட என்ன எதுக்காக இருக்கிறாரு? நம்மை நடத்தும்படியாக, நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக இன்னும் ஆவியானவர் பண்றாரு. எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுது. ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவருடைய வேலை என்னங்க? அவர் சாட்சி கொடுக்கிறாராம். சாட்சி என்றால் என்ன? இப்போ ஒரு நீதிபதிக்கு முன்னாடி ஒருவர் நிற்கிறார். அந்த நீதிபதி கிட்ட போய் அவர் முதல்ல சொல்லணும். கரெக்டா? ஐயா, நான் நிரபராதி, இந்த தப்பை யாரு பண்ணல? நான் பண்ணல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவர் சொன்னாதான் சாட்சிக்காரர் வந்து என்ன சொல்ல முடியும்? ஆமாங்க, இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குமா தெரியும்? அதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு பண்ணதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு, அதெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு, அது அப்படி இருக்கவங்களுக்கு அப்படின்னு நம்மளே நம்ம நம்பாதனால ஆவியானவர் என்ன பண்ண முடியல? சாட்சி கொடுக்கவே முடியல. நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? அப்போ அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் எப்படி நம்மை மீட்டெடுத்தார் என்றால், எப்படி அந்த சிலுவையை சகித்தார் என்றால், அவர் அவமானத்தை எண்ணாமல். அநேகருக்கு அநேக விதமான அவமானங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு எது அவமானமாக அன்று காணப்பட்டது? ஒருவேளை அவர் அதிசயம் செய்தவர்கள், அவர் அற்புதம் செய்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை கொல்லும் என்று சொன்னது அவருக்கு அவமானமா இருந்ததா? இல்ல அவரோட 3.5 வருஷம் கூட இருந்த ஒரு சீஷனே வந்து நின்று முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தது அவருக்கு அவமானமாக இருந்ததா? இல்ல நான் உங்களோட தான் இருந்தேன், யார் உங்களை மறுதலித்து போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்ன பேதுரு 3 முறை மறுதலித்தாரே, அது அவமானமாக எண்ணப்பட்டதா? இல்ல அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு அரை நிர்வாணமாக அந்த சிலுவையில தொங்கினாரே, அது அவமானமாக இருந்ததா? எது அவமானமாக இருந்தது? இதெல்லாம் அவமானமாக தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் மாம்சக்குரிய கண்களால் நாம் பார்க்கிற அவமானங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே ஆவிக்குரிய ரீதியில எது அவமானமாக இருந்தது என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அந்த சம்பவத்தின் மூலமாக எது அவமானம், அந்த அவமானத்தை அவர் யாருக்காக அவர் சகித்தார், எப்படிப்பட்டவர்களாக அவர் சகித்தார், அவர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த அவமானத்தை உடையவர்களாக இருந்தவர்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நாம் வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்களிலே இந்த சம்பவத்தை நம்மால் வாசிக்க முடியும். அங்க என்ன சம்பவம் அப்படின்னா, இது அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனாலும் நான் ஒரு முறை உங்களுக்காக சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக காணப்படுகிறார்கள். யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால், வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் பெற்றார். யாக்கோபின் குடும்பத்திலிருந்து யாக்கோபு 12 கோத்திரங்களுடைய தகப்பனாயிருக்கிறார். இந்த 12 கோத்திரமும் சேர்ந்துதான் என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசமாக நாம் சொல்லுகிறோம். இந்த இஸ்ரவேல் தேசம் எகிப்திலே அடிமைகளாக அவர்கள் இப்பொழுது காணப்படுகிறார்கள். இந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் மோசே. மோசேயின் மூலியமாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியாக அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். எதை நோக்கி என்றால், கானான் தேசத்தை நோக்கி. இன்றைக்கும் கூட நாம் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் ஒரு கானான் தேசத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது இந்த உலகத்தில் அல்ல, இனி வரப்போகிற உலகத்தில் அது இருக்கிறது. அந்த பரலோகத்தை நோக்கி நாம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதே போலதான் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவர் அந்த எகிப்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து
அவர்களை மீட்டெடுப்பதற்காக மோசையின் மூலியமாக நடத்தி கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த நடத்தி கொண்டு வருகிற காலத்திலே அநேக ஜனங்களாக இருந்தார்கள். ஏறத்தாழ 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் அங்கே காணப்பட்டார்கள். இதனால் இவர்கள் நடத்தி செல்லும் காலத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு அநேக நியமங்களையும் அநேக கட்டளைகளையும் வழியில் நடுக்க கொடுத்துக்கிட்டே போறாரு. அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும், நீங்க கானான் தேசத்துக்கு போகும்போது எப்படி நீங்க இருக்கணும், என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் என்று அவர்களுக்கு காண்பிப்பதற்காக அநேக கட்டளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது மோசே இறந்து போகிறதுக்கு முன்பாக என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க கானான் தேசத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? கானான் தேசத்துக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்ததுக்கு அப்புறமா 12 வேவுக்காரர்களை கானான் தேசத்தை பார்க்கும்படி அனுப்புகிறார்கள். இந்த 12 வேவுக்காரர்களும் போய் பார்க்கறாங்க. அதுல 2 பேர் மட்டும்தான் இந்த தேசத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொல்றாங்க. மற்ற 10 பேரும் இந்த தேசத்தை நம்மளால பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அலறுகிறார்கள். இதை கேட்ட ஒரு கூட்ட ஜனங்கள், இதை கேட்ட அதிசயங்களை கண்ட ஜனங்கள், இதை கேட்டு மீட்கப்பட்ட ஜனங்கள், இதை கேட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோர்ந்து போய் அவரை மீண்டுமாக மறுதலிக்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களால் இந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஒரு சந்ததி என்ன ஆகுது, மடிந்து போகிறது. அந்த எகிப்து தேசத்துல கிளம்பின சந்ததி கானான் தேசத்தை என்ன பண்ண முடியல, அடைய முடியவில்லை. 2 பேரை மாத்திரம் தவிர. அதனோடு கூட அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்ப எங்க நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்காக இந்த யோர்தான் கரை, இப்ப யோர்தானை தாண்டி அவங்க எங்க போயிடலாம், கானான் தேசத்துக்குள்ள போயிடலாம். இப்படி ஒரு இடத்துல அவங்க நிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து யோசுவா 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறார். எங்க அனுப்புறார் அப்படின்னா, கானான் தேசத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தின் பெயர், அது ஒரு தலை சிறந்த ஒரு பட்டணம், அது பாதுகாப்பான ஒரு பட்டணம், ஒரு அரணான கோட்டை. அந்த பட்டணத்தின் பெயர் எரிகோ. இந்த எரிகோ கோட்டை என்பது 5.5 ஏக்கர்கள் இருக்கிற ஒரு கோட்டை. இந்த கோட்டையை நம்ம மேற்கொள்ளணும். கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அற்புதமா சொல்லியிருந்தாரு, நீங்கள் கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அங்க அநேக விதமான மக்கள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நிர்மூலமாக்கணும். அவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க இரக்கம் பார்க்க வேண்டாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல கானான் தேசத்துக்கு உள்ளே போகும்போது என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, சுதந்திரித்து போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிஷியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். நீங்க இன்னும் 16வது வசனத்திலே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் இதே தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அங்க வாழ்ந்த மக்கள், இந்த கானான் தேசத்திலே இப்போ இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தார்கள் என்றால், அவர்கள் பாவம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், சோதோம் கொமோராவுக்கு ஈடான பாவம் எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த கானான் தேசத்துல இருக்கு. இப்படிப்பட்ட தேசத்துல இருக்கிற இந்த முதல் கோட்டை தான், இந்த முதல்ல இருக்கிற கோட்டை தான் என்ன கோட்டை, எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டை அவர்கள் மேற்கொண்டால்தான் முதல் கட்டத்தை அவங்களால தாண்ட முடியும், இந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியும். இப்போ இந்த யோசுவா என்பவர் 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறார். இதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 வேவுக்காரர்களும் எங்க போறாங்க அப்படின்னா, இந்த எரிகோ கோட்டைக்குள்ள போறாங்க. இந்த எரிகோ கோட்டையை சுற்றி என்ன இருக்குன்னு சொன்னோம், மதில் இருக்கிறது இல்லையா? இந்த மதில் எவ்வளவு பெரிய மதில் அப்படின்னா, நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், அந்த மதில் மேல 2 பஸ் பேரலா போகலாம். ஒரு பஸ் இன்னொரு பஸ் என்ன பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணலாம். அவ்வளோ பெரிய மதில். என்ன மதில் அப்படின்னா, இந்த எரிகோவோட மதில் மிகவும் பெரிய மதில். நம்ம பார்க்குற மதில் எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம வீட்டு மதில் எல்லாம் 1/2 செங்கல் 1 செங்கல் அவ்வளோதான் அளவு இருந்திருக்கும். ஆனா எரிகோ கோட்டையின் மதில் மிகவும் விஸ்தாரமான மதில். இந்த மதில்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, போக்குவரத்து செய்யறது வழி, எதுக்காக அப்படின்னா அங்க பாதுகாப்புக்காக நிறைய என்ன பண்ணிருந்தாங்க, அந்த மதில் இருந்துச்சு. சரி, இந்த மதில்ல தான் யார் குடியிருந்தாங்க அப்படின்னு வாசிக்க போறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 2ஆம் வசனமும். இந்த 2 வேவுக்காரர்களும் யாருடைய வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகாப் என்னும் வேசினுடைய வீட்டுக்கு அவர்கள் செல்கிறார்கள். இந்த வேசினுடைய வீடு எங்க இருந்துச்சு நம்ம வாசிக்கலாம். 6ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு இதனுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
2 வேவுக்காரர்களும் போகிறார்கள். யோசுவா சொன்னதுபடி இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இந்த கோட்டையை நம்மளால பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா என்று பார்க்கும்படியாக வேவுக்காரர்கள் போகிறார்கள். வேவுக்காரர்கள் போன இடம் என்ன அப்படின்னா, ராகாப் என்னும் வேசியின் வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்படி அவர்கள் செல்லும் போது இந்த ராகாப் என்னும் வேசி என்ன பண்றாங்க, அவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்கள ஒளித்து வைக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அதுக்குள்ள ராஜாவுக்கு இந்த விஷயம் போய் ராஜா 2 பேர் அனுப்பிட்டார். ராஜா சில மனுஷர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி 2 பேர் இங்க வந்தாங்களாமே, எங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க, இல்ல இங்க அவங்க வரல, அவங்க அப்படியே போயிட்டாங்க, வந்தாங்க கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, நீங்க இப்ப சீக்கிரமா போனீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை எங்க ஒளிச்சு வச்சாங்க அப்படின்னா, வீட்டின் மேல் இருந்த சணல் தட்டைகளுக்குள்ள ராகாப் என்ன பண்றாங்க, இந்த 2 வேவுக்காரர்களையும் ஒளித்து வைக்கிறார்கள். ஒளித்து வைத்து விட்டு அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாரை நம்புறேன் தெரியுமா, உங்க ஆண்டவரை நான் நம்புறேன். உங்க ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் அவர் ரொம்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தெரியும். அதனால நீங்க எப்படியே என்ன பண்ணிடுவீங்க, இந்த எரிகோவை பிடிச்சிருவீங்க. இந்த எரிகோவை பிடிக்கும் போது என் தகப்பனையும் என் தாயையும் என் குடும்பத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு இந்த ராகாப் கேட்கிறார்கள். அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் வீட்டு ஜன்னல்ல என்ன பண்ணுங்க, ஒரு சிகப்பு நூல் கயிறு என்ன பண்ணுங்க, கட்டி வைங்க. அப்பொழுது நாங்கள் வரும்போது எந்த வீட்டில் சிகப்பு நூல் கயிறு இருக்கோ அந்த வீட்டை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கொல்ல மாட்டோம், மற்ற எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி சங்காரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவர்கள் வழி அனுப்பி விடுகிறார்கள். இவர்களும் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். 7 நாள் அவர்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும். 7 நாள்ல முதல் 6 நாள் ஒரு முறை அமைதியாக அவர்கள் சுற்றி கொண்டு போவார்கள். 7ஆம் நாள்ல 7 முறை சுற்ற வேண்டும். 7 முறை சுற்றும் போது 6 முறை சுற்றும் போது அமைதியாக இருப்பார்கள். 7ஆம் முறை சுற்றும் போது யோசுவா சொல்லும் போது அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஆர்ப்பரிக்கும் போது அலங்கத்தின் மதில், அதாவது அந்த 2 பஸ் 24 அடி இருக்கிற அந்த மதில் இடிந்து விழும். இதுதான் ஆண்டவர் சொன்னது. அப்படியே அந்த மதிலும் என்ன ஆனது, இடிந்து விழுந்தது. இன்னும் நாம் பார்க்க போகிறது யாரை பத்தி அப்படின்னா, ராகாப்பை பற்றி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் என்ன பண்ணலையா, அவமானத்தை எண்ணவில்லை. அவமானத்தை அவர் யாருக்காக அவமானத்தை எண்ணல அப்படின்றதான் இந்த ராகாப்போடு ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். இந்த ராகாப் யார் அப்படின்னா, வேதம் நல்லா தெளிவா சொல்லுது. யாருன்னு சொல்லுது, ராகாப் ஒரு வேசி என்று அழைத்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வேசிகளை எங்க வைப்பாங்க அப்படின்னா, அரண்மனை சுற்றி உள்ள பகுதிகளிலேயோ விக்கிரகங்கள் இருக்கிற சுற்றி உள்ள பகுதிகளில தான் அமர வைப்பார்கள். ஆனா இந்த ராகாப் இருந்த இடம் எந்த இடம் அப்படின்னா, அலங்கத்தின் மேல. அலங்கம்னா காம்பவுண்ட் வால். அவங்கள சுத்தி இருந்த ஒரு வால் மேல, ஒரு செவுறு மேல என்ன பண்ணிருக்காங்க, தங்க வச்சிருக்காங்க. அதனால விஸ்தாரமான இடம் தான். எதற்காக அங்க தங்க வைத்தார்கள் என்றால், இந்த ராகாப் என்பவள் அதே பாவத்திலேயே இருந்துடலங்க. ராகாப் அதே பாவத்துல இருந்திருந்தா எங்க இருந்திருப்பாங்க தெரியுமா, எரிகோவுல மத்தியில இருந்திருப்பாங்க. ராகாப் மனம் திரும்பி இருந்தால் முன்பாகவே, நான் உங்களுக்கு வசனம் சொல்றேன், மனம் திரும்பி இருந்தால், எப்படி திரும்பி இருந்தால் என்றால், இனிமேல் நான் இந்த பாவத்திற்கு உட்பட்டு இருக்க மாட்டேன், இனிமேல் நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இனி நான் என் சொந்த காலில் நிற்பேன், நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், பாவமான வழியில நான் சம்பாதிக்க மாட்டேன். அதனால தான் அவர்கள் எங்க ஒளித்து வைத்தாள் ராகாப், வேவுக்காரர்கள் எங்க ஒளித்து வைத்தாள், சணல் தட்டைகள் மேலே. சணல் தட்டை யார் வீட்டில் தெரியுமா இருக்கும், சணல் நீக்கிறவர்கள், சணல் நூல், இந்த முப்பரி நூல் மாதிரி பிரிப்பாங்க இல்லையா, அவர்களிடத்துல இருக்கிறதா என் சணல் தட்டை. அப்போ இப்போ ராகாப் என்ன வேலை செய்கிறார், தன்னுடைய பிழைப்புக்காக சணல் கயிறுகளை திரிக்கிற வேலையை ராகாப் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சணல் நூல்களை தைக்கிற வேலை வேதத்துல யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு குணசாலி ஸ்திரீக்கு. எடுத்து வாசிக்கலாமா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட, யாரை பத்தி இங்க சாலமன் ராஜா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு, ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து. ராகாப் இடத்துல என்ன இருக்கு, சணல் தட்டை. அவள் என்ன வேலை செய்கிறாள், சணல் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அப்ப ராகாப் இங்க யாருக்கு ஒப்பிடப்படுகிறாள், ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட இப்படிதாங்க. நம்ம ஒருவேளை பழைய வாழ்க்கையில பாவமான வாழ்க்கையா இருந்திருக்கலாம், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். நான் இனிமேல் இந்த மாதிரி பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் இனிமேல், உங்க வாழ்க்கையில் நீங்க இதை நீங்க அனுபவித்திருக்கலாம். நீங்க முன்னாடி சினிமாவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதோ, இல்லை தண்ணி அடிக்க போகும்போதோ, இல்லைன்னா அவர்களோடு கூட பாவமான வாழ்க்கைக்கு நீங்கள் போகும்போதோ எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க என்னைக்கு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் 21 நாளும் நான் சிலுவை தியான கூட்டத்துக்கு போறேன், இல்லைன்னா நான் ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ, அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உங்களை கேலி பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, உங்களை தள்ளி வைப்பார்கள் இல்லையா.
இதேதான் இந்த யாரு நடந்துச்சு அப்படின்னா, இது ராகாப்புக்கு நடந்தது. ராகாப் எப்பொழுது தன்னுடைய பாவமான வாழ்க்கையில் நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி அவள் போனாலோ, அந்த நாட்டு ராஜாவும் சரி, அவர்கள் கூட இருந்தவர்களும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இப்ப உனக்கும் எனக்கு என்ன இல்லை, அப்ப சம்மந்தம் இல்லை, அப்ப நீ என்ன பண்ணு, போய் உனக்கு இந்த ஊர்லயே உனக்கு இடம் கிடைக்காது, எங்க போய் தங்கு, அலங்கத்துல போய் தங்குன்னு சொல்லி ராகாப்பை அங்க வைக்கிறார்கள். முதல்ல கொள்ளடிக்கிறவன் எங்கதான் வந்து திருடுவான் அப்படின்னா, போற போக்குல வழியில இருக்கிறதா என்ன பண்ணுவாங்க, திருடுவாங்க. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல இப்ப யார் இருக்கா அப்படின்னா ராகாப் இருக்கிறார். இந்த ஊர்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் யாரை கூப்பிட மாட்டாங்க, அவ திருந்திட்டாங்க, ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், இந்த உலகம் நம்மளை புறக்கணித்து வைக்கலாம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையின் திரும்பி போகாததுனால, ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தங்க நமக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, நான் போக மாட்டேன், ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுனால ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தலாம். உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல நீங்க சில விக்கிரக ஆராதனை காரியங்கள் நீங்கள் உடன்படாததுனால அவர்கள் உங்களை ஒரு மாதிரி கேலி பண்ணலாம், ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தலாம். சோர்ந்து போகாதிருங்கள். ராகாப் எங்க தங்க வைக்கப்பட்டாள் என்றால், அலங்கத்தின் மேல தங்க வைக்கப்பட்டிருந்தால், அலங்கமே என்ன ஆகுது அப்படின்னா இடிந்து விழப்போகுது. எத்தனை நாள்ல? 7 நாள்ல விழப்போகுது. ராகாப் யாரை விசுவாசித்தாள்? சரி, உண்மையாவே ராகாப் விசுவாசித்தாளா? நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா நீ ஏதோ சொல்றப்பா, நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம். இப்ப நான் ராகாபை நல்லவனாக காட்டுவதற்காக உங்களோட போராடிட்டு இருக்கேன். அப்ப ராகாப் எவ்வளவு போராடி இருப்பாங்க, அவங்கள நல்லவங்கள நானே இவ்வளவு போராடுறேனே, ராகாபே அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு. சரி, ராகாப் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி எதனால வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டாங்களாம்? விசுவாசத்தினாலே. அது என்ன விசுவாசம்? எடுத்து வாசிக்கலாமா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். 9, 10, 11 வசனங்கள். ராகாப் தன்னிடத்தில் வந்த 2 வேவுக்காரர்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை இது: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்த தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், ராஜாக்களாகிய சீகோனுக்கும் மோகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ராகாப் சொல்கிற வார்த்தை எங்க? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அன்று செங்கடலை 2ஆக பிரித்த போது, வானத்திலிருந்து காடையும் மன்னாவையும் அளித்த போது, மாறாவை மதுரமாய் மாற்றின ஜனங்கள் கானான் தேசத்தை பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் கேள்வி மட்டுமே பட்ட ஒரு ஸ்திரீ இந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியதுதான் என்று விசுவாசித்தால், விசுவாசி சொல்கிற அந்த அறிக்கை தான் என்ன அப்படின்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சின்ன விசுவாசம், அந்த ராகாபுக்கு பெரியதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ராகாபுக்கு நியாய பிரமாணம் தெரியாது, ராகாபுக்கு கட்டளைகள் தெரியாது, ராகாபுக்கு பிரமாணங்கள் தெரியாது. ராகாபுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான்: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலுமே தேவனானவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள். இந்த தேவன் நினைத்தால் நம்மை காப்பாற்ற முடியும். யார் நினைச்சது அப்படின்னா ராகாப் நினைத்தாள். இஸ்ரவேல்ல தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், இல்லையா? யோசுவா 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாமா? ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். அவள் உண்மையாக அன்று வரைக்கும் அந்த விபச்சாரத்தில் தான் இருந்தா அப்படின்னா
கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஏன்னா அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு இல்ல சூழ்நிலை. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் நமக்கு நிழலாட்டங்களா இருக்கிறது. இந்த எரிகோ கோட்டையில் இருக்கிற அலங்கம் இருக்கு இல்லையா, இந்த அலங்கம் முழுமையாக இடிந்து விழுந்ததாம் ஒரே ஒரு சின்ன பகுதியை தவிர. அது எந்த பகுதி தெரியுமா? ராகாப் இருந்த வீட்டின் பகுதி. ராகாப் இருந்த வீட்டின் பகுதியை யோசுவா காப்பாற்றுவதற்கு முன்பாக, அந்த 2 வேவுக்காரர்கள் சொல்லி காப்பாற்றுவதற்கு முன்பாக யாரு காப்பாற்றினது அப்படின்னா கர்த்தரே காப்பாற்றினார். ஒரு சின்ன விசுவாசம் போதுங்க. அவர் மேல வைத்த விசுவாசம். அவமானத்துல இருக்காங்க, நிந்தையில இருக்கிறா, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அதனாலதான் ராகாப் கேட்கும் போது கூட, அந்த வேவுக்காரத்துல கேட்கும் போது என் உயிரை காப்பாத்துங்கன்னு ராகாப் கேட்கவே இல்லை. ராகாப் என்னன்னு தெரியுமா கேட்டிருந்தாங்க? என் தகப்பனையும் என் தாய் என் குடும்பத்தாரை மட்டும்தான் காப்பாத்துங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யாரையும் காப்பாற்றினார், ராகாப்பையும் காப்பாற்றினார். சரி, ராகாப்பை காப்பாத்தி அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க இல்லையா, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அநேக கட்டளைகளை கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் மக்கள் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராகாப்பை நாம் வைத்துக் கொள்வோம். ராகாப் நம்முடைய செய்தியின் தலைப்பு அல்ல. ராகாப்பை ஒருவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. இந்த ராகாப்பை ஏற்றுக்கொள்வதற்காக, இந்த ராகாப்பை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் ஒரு கூட்டத்தையே, ஒரு ஜனங்களே வைத்திருந்தார், ஒரு இஸ்ரவேல் ஜனங்களே வைத்திருந்தார். ராகாப்புடைய கண்கள் எல்லாம் யாருடைய கண்களுக்கு முன்பாகலாம் ராகாப் அவமானப்பட்டிருந்தாலோ, ராகாப்புடைய கண்களுக்கு முன்பாக யாரெல்லாம் பெரியவங்க நினைச்சிட்டு இருந்தாலோ, ராகாப்பை எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்கல்ல. ஊர்ல இருந்த ராஜா அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார், குடும்பத்தார் அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள், அவருடைய சொந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ராகாப்பை ஆண்டவர் காப்பாற்றினார். இப்படி காப்பாற்றி அவர்களை காப்பாற்றும் போது அவரை உயிரோட சும்மா மட்டும் வைக்கலங்க. என்ன பண்ணார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர்கள் இந்த 12 கோத்திரங்களும் எப்படி நடப்பாங்க அப்படின்னா, 12 கோத்திரங்களும் பிரிந்து குழு குழுவாக அவர்கள் நடப்பார்கள், நடந்து வருவார்கள். இவர்கள் இந்த எரிகோ கோட்டையை சுற்றுற விதமே ஒரு வித்தியாசமான விதம். எப்படி அப்படின்னா, முதல்ல யார் போவாங்க அப்படின்னா லேவி கோத்திரத்தார் போவார்கள். அவர்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போவார்கள். அதற்கு முன்பாக யுத்த சன்னத்தர்களும் அவர்களுக்கு பின்பாக யுத்த சன்னத்தர்களும் போவார்கள். அதற்கு பின்பாக முதல் கோத்திரமாக எந்த கோத்திரம் தெரியுமா போகும்? யூதா கோத்திரம். யூதா முதலில் செல்லட்டுமே. யூதா கோத்திரம் ஒரு பிரதானமான கோத்திரமாக அன்றைய காலத்துல கருதப்பட்டது. சோ அவர்களுக்கு முதல்ல லேவி கோத்திரம், பின்பாக போகிற கோத்திரம் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். இந்த கோத்திரங்கள் எப்படி போவார்கள் என்றால், முதலாவது அந்த கோத்திர பிரபு முன்பாக செல்வார். பின்பாக யார் செல்வாங்க அப்படின்னா, அந்த கோத்திரத்தில் உள்ள மக்கள், கோத்திரத்துடைய சிறு தலைவர்கள்லாம் இருப்பாங்க. 100 பேருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, 1000 பேருக்கு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. இவர்கள்லாம் செல்வார்கள். அதற்கு பின்பாக மக்கள் என்ன பண்ணுவாங்க? செல்வார்கள். இப்படிதான் ஒவ்வொரு கோத்திரமாக 12 கோத்திரங்களும் அதற்கு முன்பாக லேவி கோத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மதிலை சுற்றி வருவார்கள். இப்படி இந்த ராகாப்பை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்துல முதலாவது போற கோத்திரம் என்ன கோத்திரம் அப்படின்னா யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துல இருக்கிற ஒருவரை பார்த்து நாம் பார்க்க போறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ரூத் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனமும். இந்த யூதா கோத்திரத்தோட பிரபு யாருன்னு நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். இப்போ கரண்டா இந்த எரிகோ கோட்டையை அவர்கள் கைப்பற்றுவதும் போது அங்க பிரபுவாக இருந்தது யார் அப்படின்னா சல்மோன். எப்படி சல்மோன் பார்க்கலாமா? 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்களுக்கு பிரபு எல்லாம் கிடையாது. மோசே தான் அவர்கள் எல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தது. ஆனால் சில காலகட்டத்துக்கு பின்பு இந்த இஸ்ரேல் மக்கள் அநேக குழப்பங்கள் வந்ததுனால அவர்களை நியாயம் விசாரிப்பதற்காக அவர்களுக்கு பிரபுக்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் முதல் பிரபுவாக வருகிறது யாருன்னு பார்க்கலாம். 1 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ராம் அம்மினதாபை பெற்றான். நகசோனோட பையன் தான் யாரு? சல்மோன். நகசோனை இப்ப வேதம் எப்படி சொல்லுது? அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். சரி, இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த குடும்பம் பிரபு குடும்பம் மாத்திரம் இல்ல, யூதா கோத்திரத்து பிரபு குடும்பம் மாத்திரம் அல்ல. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இந்த அம்மினதாபின் குமாரத்தியை திருமணம் செய்து கொள்வது யாரு? இந்த ஆரோன் யாரை திருமணம் செய்து கொள்கிறார்? நகசோனின் குமாரத்திய. ஆரோன் யாரு? முதல் ஆசாரியன் இல்லையா? லேவி கோத்திரத்துல முதல் ஆசாரியனே யார் தான்? ஆரோன் தான். இப்போ 2 பெரிய கோத்திரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல் கோத்திரம் என்ன கோத்திரம்? யூதா.
யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்துக்கு முன்பாக இருக்கிற கோத்திரம் என்னது? லேவி கோத்திரம். இந்த 2 கோத்திரத்துக்குடைய ஒரு பிரதிநிதி தான் யார் அப்படின்னா இப்போ சல்மோன். சல்மோன் மிகவும் உயர்ந்தவர். சல்மோனுக்கு அவருடைய குடும்பம் என்ன குடும்பம் அப்படின்னா ஆசாரியர் குடும்பத்தில் அவருக்கு சம்பந்தம் கலந்தப்பட்ட குடும்பம். சல்மோன் ஒரு ராஜரீகமான குடும்பத்தை. சல்மோன் தான் முதல்ல நடந்து வர்றாரு. 30 லட்சம் பேர் பின்னாடி வராங்க. பார்க்குற மக்கள்லாம் யார் ராஜான்னு நினைப்பாங்க? சல்மோன் தான் ராஜான்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சல்மோன் பண்ண காரியம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். 6ஆம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப்பை திருமணம் செய்தது யார் தெரியுமா? யூத கோத்திரத்துல தலை சிறந்தவர். யூத கோத்திரத்துல அவர் தான் முதலானவர், பிரபு. அவருடைய குடும்பம் யாரோட சம்பந்தப்பட்ட குடும்பம் அப்படின்னா ஆசாரியர்களோட சம்பந்தப்பட்ட குடும்பம். ராஜா மாதிரி உள்ளவர். அவர் யாரை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் ஒரு அந்நிய நாட்டு ஸ்திரீயாகிய, வேதம் இப்படியாக சொல்லுது, வேசியாகிய ராகாப். ராகாபை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். இந்த ராகாப் எதிர்பார்த்தது என்னதான்? ராகாப் இந்த இடத்துல இருந்து நான் பிழைச்சா போதுன்னு மட்டும்தான் எதிர்பார்த்தான். எனக்கு இந்த நிந்த போன அவமானம் போனலாம் கேட்கல. ஆனா ஆண்டவர் இந்த ராகாபுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுமா? அவருக்கு பிழைப்பு மாத்திரம் கொடுக்கல, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க வேண்டிய இடத்துல யாரையும் உட்கார வச்சார் அப்படின்னா தகுதி இல்லாத நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப்க்கு அதுக்கு தகுதியே இல்லைங்க. ஆனா யாரே, எந்த அன்பு தெரியுமா? அந்த அன்பு பிதாவின் அன்பு. நீ என்னை விசுவாசிச்சல்ல, யாருன்னே தெரியாத போது என்னை விசுவாசிச்சல்ல, அந்த அன்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே சிறந்தவர். இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் கேட்டிருப்பாங்களா இல்லையா இந்த சல்மோனை பார்த்து, சல்மோன் இஸ்ரவேல் கோத்திரத்துல இல்லாத பொண்ணாப்பா, உனக்கு எந்த கோத்திரத்துல வேணும் அப்படின்னு சொல்லு. சல்மோனுக்கு இந்த ராகாப்பை கட்டுவது ஒரு அவமானம். ஆமென். ஏன்? அவர் வேசி என்று அழைக்கப்பட்டவள். ஆனா அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவளை தெரிந்து கொள்கிறார். இந்த வம்சத்துல இருந்து தாங்க சல்மோன் ராகாபிடத்தில் போவாசை பெற்றார். போவாஸ் ஓபேத்தை பெற்றார். ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசா தாவீது ராஜாவை பெற்றார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படிதான் இருக்குல்ல, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய நிந்தை, நம்மளுடைய அவமானம், நாம் பொழைச்சா மட்டும் போதும், நான் இன்னைக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் இன்னைக்கு பொழைச்சா மட்டும் போதும்னு வந்திருக்கீங்களா? இல்லைங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அவமானத்தை எண்ணாமல் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்மெல்லாம் யாருக்கு அவமானங்கள். அவர் பரிசுத்தர். ஆனா நம்ம அவருக்கு துளி கூட அதுக்கு நெருக்கம் இல்லாதவர்களா இருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் அந்த அவமானத்தை எண்ணாமல், எதுக்காக தெரியுமா? நம்ம எல்லாரையும் அந்த பரலோகத்தில் அவருடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்கும்படியாக அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அந்த அவமானத்தை எல்லாம் எண்ணாம அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நம்ம ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற உங்களுடைய சொந்தக்காரங்க ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்களை நன்றாக தெரிந்தவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களை அவமானப்படுத்துறவர்களா இருக்கலாம். நீங்க நம்புற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா தேவர்களிலும் அவரே தேவனானவர். அந்த தேவன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளும், நம்மளுடைய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையிலே சகித்து விட்டார். அவர் சகலத்தையும் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நாம் இனி அவமானப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம யாருக்கு முன்பாகவும் இனி நம்மளுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நாம் இனி தலை குனிந்தவர்களாக இல்லை. ஏன் அப்படி தெரியுமா? அன்று ராகாப் தலை குனிந்துதான் இருக்க வேண்டும் அலங்கத்தின் மேல இருக்கும்போது. ஏன் அப்படின்னா ராகாப்புக்கு அன்று பிழைக்க வழி இல்லை. ஆனால் ராகாப்பு என்று விசுவாசிக்க ஆரம்பித்தாலோ உடனே வாழ்க்கை மாறல. 7 நாள் வரைக்கும் சுத்தி வராங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா 7ஆவது நாள்ல ஒரு மாற்றம் வந்தது. அவள் பிழைக்க மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு சிறந்த இடத்துல அவள் உட்கார வைக்கப்பட்டாள்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத மேன்மையை யாருக்கு கொடுத்தா அப்படின்னா, ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா ராகாப்பு கொடுத்தார். அந்த இஸ்ரவேல், இன்று உலகத்துல வாழ்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத மகிமையும் பாக்கியத்தையும் தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நமக்காக கொடுத்திருக்கிறார். அன்று ராகாப்புக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. ஆனால் ராகாப் அவ்வளவாக உயர்த்தப்பட முடியும் என்றால் இன்று இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் நம்முடைய அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயம் உயர்த்துவார். எல்லாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரத்தில் நம்ம கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய நிந்தைகளை, எங்களுடைய அவமானங்களை நீங்க சிலுவையில் அன்னைக்கு நீங்க எண்ணாமல் எங்களை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால, நீங்க ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு பரலோகத்துக்கு நாங்கள் தகுதியா இருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகம் எங்களை தள்ளி இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகம் எங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை உலகம் எங்களை இன்னும் நம்பாமலே இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், நீர் எங்களை நம்புகிறீர். நீர் எங்கள் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் நீர் சகித்ததினாலே நீர் எங்கள் உன்னோட கூட எங்களை அந்த வலது பாரசத்திலே நீர் உட்கார வைக்கிறவராக இருக்கிறீர். மாறி விட்டது. ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். நம்ப வேண்டியது, கிளைம் பண்ண வேண்டியது நம்மளுடைய காரியம்ங்க. இனிமேல் நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். இனிமேல் நம்ம ஜெபத்துல, ஆண்டவரே, என்னுடைய நிந்தைகளை ஏற்கனவே சிலுவையை சுமந்து நீந்து விட்டீர், என் அவமானத்தை மாற்றி விட்டீர், இனிமேல் நான் அவமானப்பட்டவனாக இருக்க மாட்டேன் சொல்ல ஆண்டவரிடத்துல. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். மீண்டும் சொல்லலாமா? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை.